இவ்வளோ விக்கிரகத்தை சொல்லிட்டு இன்னொரு ஒரு விக்கிரகம் சொல்கிறார். என்ன விக்கிரகம்? என்ன அமைதியாக இருக்குங்க? தேவாலயம். உங்களுக்கு கேள்வி வரல, எப்படியா தேவாலயம் விக்கிரகமாகும்? அது பரிசுத்த ஆலயம் அல்லவா? அது ஆண்டவர் வாசம் பண்ணும் ஆலயம் அல்லவா? உங்களுக்கு கொஸ்டின் வரல? இல்லை, அந்த தேவாலயத்தை இடித்து போடணும்னு ஆண்டு சொல்லும் போதே உடனே ஆண்டர் கல்லறிஞ்சாங்கல்ல, எதிராக அதை அவங்க தேவ தூஷணமாக என்னன்னாங்க. அதை வச்சு தான் ஒரு பெரிய நியாயஸ்தானத்தில் அதை வச்சு தான் ஆர்கியூ பண்ணாங்க. தேவாலயம் எப்படி அவர்களுக்கு விக்கிரகமாக மாறியது? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். தேவாலயம் எப்படி விக்கிரகமாக மாறியது? ஆண்டவர் 3 காரியங்கள் கொடுக்குறாரு. ஒன்று நிலம் கொடுக்குறாருங்கிறாரு, நியாயப்பிரமாணம் கொடுக்குறாருங்கிறாரு, இப்போ கூடாரத்தை கொடுக்குறாருங்கிறாரு. இப்போ இதெல்லாம் அவங்க விட்டுட்டு கடைசியாக தேவாலயத்துக்கு வரும் பொழுது இந்த நீண்ட பிரசங்கத்தில் தேவாலயத்துக்கு எதற்காக கொடுக்கப்பட்டதோ உண்மையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவங்க இந்த 40 வருடங்கள் இருந்தபோது அவங்க நாடோடிகளாக நடந்தபோது அவங்களுக்கு கூடாரம் தான் கொடுக்கப்பட்டது, பர்மனெண்ட்டாக ஒன்றும் கொடுக்கப்படும். அதற்கு பின்பதாகத்தான் தாவீதுடைய நாட்களிலே அவங்களுக்கு அந்த அவருடைய இருதயத்தினுடைய வாஞ்சை தேவாலயம் கொடுக்கப்பட்டது. அப்புறம் தேவாலயம் கட்ட முடியவில்லை, சாலமோன் கட்டினான்னு சொல்லி. என்ன பிரச்சனை? ஒரு தீர்க்கதரிசி ரொம்ப அழகாக அவர் சொல்லிட்டு வர்றாரு, நீங்கள் என்ன செய்றீங்க, இந்த தேவாலயத்தை கம்ப்ளீட்டாக மாற்றிட்டீங்க அப்படிங்கிறாரு. தேவாலயம்தான் ஆண்டவர்ங்கிற ஈக்குவல் பண்ணிட்டீங்க. அதாவது தேவாலயத்துக்கு விரோதமாக பேசக்கூடாது அப்படின்னா, அது தேவாலயத்துக்கு விரோதமாக பேசுறதே ஆண்டவருக்கு விரோதமாக பேசுறது. இயேசுவானவர் என்னுடைய தேவனுடைய வீட்டை கல்லர் குகையாக்கினீர்கள் சொல்லி அவர் எல்லாரும் விரட்டும் பொழுது தேர் வெரி அகெயின்ஸ்ட், எல்லாருமே ரொம்ப அவருக்கு எதிராக போனாங்க. இது தேவனுடைய ஆலயம், தேவனுடைய ஆலயம் என்று சொல்லி ஒவ்வொரு இடத்துலையும் பேசுகிறாங்க. நீங்கள் 7வது அதிகாரம் 2வது வசனத்துக்கு வந்தீங்கன்னா, தேவனுடைய மகிமை ஒரு குறிப்பிட்ட தேசத்துக்குள்ளே இல்லைன்னு சொல்லிட்டு வர்றார். 7வது அதிகாரம் 2வது வசனத்தில் என்ன சொல்றாரு? மகிமையின் தேவன் அப்படின்னு ஆரம்பிக்கிறாரா இல்லைங்க? சரி, மகிமையின் தேவன். எங்க மகிமையின் தேவன் வெளிப்பட்டாரா? மகிமையின் தேவன் எங்கே வெளிப்பட்டு பேசினார்? எந்த ஊரு? அந்த காரானூர். எந்த இடம் அது? மெசொப்பொத்தேமியா. ஆக கல்தேயருடைய நாடு என்று சொல்லக்கூடிய அந்த நாட்டில் ஆண்டவர் வந்தாரு. நீங்க இந்த இஸ்ரவேல் அல்லது சீயோனுக்குள்ள அல்லது இந்த எருசலேமுக்குள்ள சீயோனுக்குள்ள தான் ஆண்டவர் இருப்பான்னு நினைக்காத. ஸோ அடியே அங்கே தான். கர்த்தரை ஒரு இடத்துல நீ பிடித்து அடைத்து வைக்க முடியாது. மகிமையின் தேவன் அவருக்கு என்ன சார்? ஒரு குறிப்பிட்ட தேசமோ, ஒரு குறிப்பிட்ட ஊரோ, ஒரு குறிப்பிட்ட இடமோ, ஒரு குறிப்பிட்ட கட்டடமோ கிடையாது. எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வரும்னு இயேசுவானவர் சொன்னது. 2வதாக தான் ஆபிரகாம். 2வது வசனத்தை பாருங்க. ஆபிரகாம் எங்கேருந்து கூப்பிட்டாருன்னா, காரானூர், மெசொப்பொத்தேமியா நாடு. 7வது வசனத்துக்கு வாங்க. அவர்களை அடிமைப்படுத்தும் ஜனத்தையோ நான் ஆக்கினைக்கு உட்படுத்துவேன். அதற்கு பின்பு அவர்கள் புறப்பட்டு வந்து இவ்விடத்திலே எனக்கு ஆராதனை செய்வார்கள். சரி, இப்போ எங்க இருந்து புறப்பட்டு வருவாங்க? அந்த கல்தேயர் நாட்டுல. யோசேப்போடு கூட ஆண்டவர் இருக்கிறார். எங்க? எகிப்துல இருக்கிறாரு. எகிப்துல இருந்து கொண்டு வர்றார். அப்ப எகிப்து அடிமைத்தனத்தினுடைய நாடுன்னு சொன்னா அங்கேயும் ஆண்டவர் இருக்கிறார் சொல்றாரு. சோ மெசொப்பொத்தேமியாவில் இருந்தார் ஆண்டவர், எகிப்துல இருக்கிறார் ஆண்டவர். அதுக்கு அடுத்ததாக வனாந்தரத்துல, இந்த வனாந்தரத்துல திரும்ப இந்த மலையில, சீனாவின் மலையில நான் வெளிப்படுவேன்னு சொல்றாரு. ஆக நீ ஆண்டவரை ஒரு இடத்துல வச்சு நீ அடைத்து வைக்க முடியாது அப்படிங்கிறாரு. அதுக்கு அடுத்ததாக 29, 33 வசனங்கள்ல மோசே மீதியான் தேசத்துக்கு போறாரு, அதாவது சீனாய் வனாந்தரத்துல. அப்ப அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வார்த்தை வருது. நீங்க கவனிச்சீங்களா? தரிசனமாகிறாரு. வேற என்ன இந்த இடத்துல வருது? முட்செடி எரிகிறது. அப்ப ஒரு வார்த்தை வருது. அந்த வார்த்தை என்ன சொல்றது? பரிசுத்த இடம் சொல்லுது. நீ மீதியானுடைய தேசத்துல ஒரு முட்செடி இடக்கூடிய ஒரு பாலைவனத்துல ஆண்டவர் சொல்றாரு, நீ நிக்கிற இடம் பரிசுத்தமான பூமி. பரிசுத்தமான பூமி அந்த இடம் இல்ல, கர்த்தருடைய பிரசன்னம் இருக்கக்கூடிய இடம் பரிசுத்தமான இடம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த பக்கம் தான், அல்லது ஒரு நாளைக்கு முன்னாடியே 2 நாளைக்கு முன்னாடி அந்த பக்கம் தான் அவர் ஆடு மேய்ச்சிட்டு இருந்திருப்பார்.
ஆனால் இன்னைக்கு கர்த்தருடைய மகிமை அவருக்கு வரும்போது அந்த இடம் பரிசுத்தமானது. ஆக இவங்க சொல்லிட்டு வர்றதோட முக்கியமான கருத்து என்ன? எல்லா இடத்துலையும் நீங்கள் வந்து கர்த்தரை ஒரு 4 செவத்துக்குள்ளே நீங்கள் அடக்க முடியாது. அதே மாதிரி 48வது வசனத்துலேருந்து 50வது வசனம் வரைக்கும் அவர் சொல்கிறாரு. சொல்லும் பொழுது ரொம்ப கடைசியாக அவர் சொல்லுவார் 48 ஆகிலும் உன்னதமானவர் கைகளினால் செய்யப்பட்ட ஆலயங்களில் வாசமாயிரார். அதுக்கடுத்த 49 வானம் எனக்கு சிங்காசனமும் பூமி எனக்கு பாதபடியுமாய் இருக்கிறது. எனக்காக நீங்கள் எப்படிப்பட்ட வீட்டை கட்டுவீர்கள்? நான் தங்கியிருக்கத்தக்க ஸ்தலம் எது? அப்புறம் அதுக்கு அடுத்ததாக இவை எல்லாவற்றையும் என்னுடைய கரம் உண்டாக்கவில்லையா என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறானே. இப்போ கொஸ்டின் என்ன அந்த நேரத்தில் உங்கள்கிட்ட முதல் கொஸ்டின் நான் கேட்க விரும்புகிறேன். முதல் கொஸ்டின் என்ன? இப்போ சில நான் சர்ச் பில்டிங்க்கு நான் எதிர்ப்பாளி கிடையாது. ஆனால் சர்ச் பில்டிங்கில் மட்டும்தான் ஆண்டவரை தொழுது கொள்ள வேண்டும், அது மட்டும்தான் பரிசுத்தமான இடம் அப்படின்னு சொல்ல முடியுமான்னு கேட்குறேன். நிச்சயமா இல்லையா? சில பேர் என்ன சொல்லுவாங்க, சர்ச்சுக்குள்ளே இருந்து ஒன்றுமே செய்யக்கூடாதுங்க. சர்ச்சுக்குள்ளே சண்டை போடுவாங்க, சர்ச்சு கமிட்டியில் சண்டை நடக்கும். ஆனால் என்ன செய்யக்கூடாது, ஒரு டீ கொண்டு வரக்கூடாது, தண்ணி குடிச்சிடக்கூடாது, டீ குடிச்சிடக்கூடாது, தண்ணி குடிச்சிடக்கூடாது. ஏன்னா சர்ச்சு பரிசுத்தமானது. ஒழுங்கு வேண்டாம், ஒழுங்கு இல்லைன்னு சொல்லு. அடுத்தது சர்ச்சுக்காக அவங்க வந்து அப்படி உயிரை கொடுக்குற மாதிரி நிற்பாங்க. காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் அந்த கட்டடத்தில் போய் உட்காந்துருப்பாங்க. ஆள் இருக்க மாட்டாங்க யாருமே, ஒருத்தர் இல்லை. அந்த கட்டடத்தை சுற்றி வரணும், அதுக்கு பக்கத்தில் உள்ள குப்பைகளை பொறுக்கிட்டு அது வந்து ஏதாவது பேசிட்டு வரணும். இவங்களுக்கு அதாவது இதே இன்னொரு இதே பாருங்கள், சப்போஸ் அந்த சர்ச்சுக்கு இன்னொரு சபையிலேருந்து யாராவது ஒரு குடும்பம் வந்திருந்தா உடனே அவங்கள கூட்டி எங்கள் சர்ச்சுக்கு வராதிங்க போங்கன்னு சொல்லிடுவாங்க. புதிதாய் வரக்கூடியவர்களை எத்தனை சர்ச்சில் உள்ளவங்க வெல்கம் பண்ணுறாங்க. என்னங்க, வராதுன்னு சொல்ல மாட்டாங்களா? நீங்கள் யார், எங்கே வந்துடுங்க, அந்த சர்ச்சிலேருந்து ஏன் இங்கே வந்தீங்க, இன்னும் கொஞ்சம் போனால் நீங்கள் எந்த ஊருக்காரங்க, எந்த ஜாதி. ஆமாம், திருநெல்வேலிக்காரங்களாம் அந்த பக்கம் இருக்காங்க, கன்னியாகுமரிக்காரங்களாம் இந்த பக்கம் இருக்கிறாங்க, மதுரைக்காரங்களாம் இந்த சர்ச்சுக்கு போகிறாங்க, கோயம்புத்தூர்காரங்களாம் அந்த சர்ச்சுக்கு போவாங்க, நீங்கள் அங்கே போங்க. திருச்சிக்காரங்களாம் இந்த சர்ச்சுக்கு போகிறாங்க, அங்கே தான் நிறைய வருவாங்க. நாங்கள்லாம் தலித் சர்ச்சுன்னு நாங்கள் ஒன்று தனியாக வச்சுருப்போம், இதெல்லாம் தலித் சர்ச்சு. இது என்னையா நடக்கு நாட்டில்? அப்போ அந்த சபையையே, அந்த இடத்தையே என்ன இருக்கிறாங்கன்னா ஒரு விக்கிரகமாக மாறி போகிறது. காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் அதே இடத்துல உட்காந்து அதுக்குள்ளே ஆளுங்களுக்கு. அதாவது டெல்லியில் பயங்கர குளிர் அடிச்சிச்சு. அப்போ வெளியில் வந்து நிறைய பேர் வீடுகள் இல்லாதவங்க படுத்துருந்தாங்க. அதாவது இந்த சுத்தாங்க சுவிசேஷத்தை அறிந்த சபைகள் முன்வரவில்லை. அநேக ரோமன் கத்தோலிக்க சபைகள் என்ன செஞ்சாங்க, திறந்து ராத்திரி வரலாம், எல்லாம் வீடு இல்லாதவன் இங்கே வந்து படுத்துட்டு போ அப்படின்னு சொல்லிவிட்டான். அன்பு இல்லாததான் வந்து சபை எதுக்கு, கட்டடம் எதுக்குன்னு கேட்குறான். இன்னொரு இடத்துல வந்து இந்த எக்ஸாம்லாம் எழுத போகும்போது அவங்கெல்லாம் கஷ்டப்பட்டாங்களாம். இன்னொரு மதத்தினர் அவங்களுடைய இடத்தை திறந்து கொடுத்து இங்கே இருந்தங்க. ஆனால் கர்த்தரை நன்றாக அறிந்து, விசுவாசத்தை அறிந்து, கர்த்தரை யாரும் எங்கேயும் தொழுது கொள்ளலாம், இது என்னுடைய வீடு, அதாவது சகல ஜாதிகளுக்கும் இது ஜெப வீடாக இருக்கிறது, அதான் சகல ஜாதிகளுக்கும் ஜெப வீடாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி தான் அந்த ஜெப வீட்டை சொல்லியிருக்காங்க. அதை வந்து திறந்து கொடுத்தா அவங்கெல்லாம் அழுக்காக இருக்கிறவங்க சர்ச்சை அழுக்கு பண்ணிட்டு போயிடுவாங்க. சொல்லுங்க, சர்ச்சை அழுக்கு பண்ணிடுவாங்க இவங்களுக்கெல்லாம். அதாவது திடீர்னு உங்கள் ஊரில் வந்து ஏதாவது வெள்ளம் வந்துருச்சு, போன தடவைலாம் வெள்ளம் வந்துருச்சு, வெள்ளம் அடிச்சுட்டு போகும்போது வீடுகள் இருக்கிறதுக்கு வீடுகள் கிடையாது, எங்கேயுமே அவங்க தங்குறதுக்கு முடியலை. நல்ல அழகான கட்டடத்தை, பெரிய பெரிய கட்டடத்தை வச்சுருக்குறோம். அட்லீஸ்ட் நம்ம சர்ச்சு மெம்பரையாவது உள்ளே விட்டுருக்கலாமேன்றது. வேறு வெளியில் உள்ளவங்களை விடலை, சர்ச்சு மெம்பரையாவது உள்ளே விட்டு, சரி நீங்கள்லாம் உள்ளே வந்து இருங்க, எங்கள் நம்ம சர்ச்சு தான் இருக்குது, திறந்துருவோம். எத்தனை சபைகள், எத்தனை கட்டடங்கள் திறக்கப்பட்டன தேவைகளுக்கு. அப்போ கட்டடத்தை என்ன செய்கிறோம்னு கேட்குறேன். இவர் சொல்கிறக்கூடிய முக்கியமானது என்னன்னா, உங்களுக்கு நான் இவ்வளவையும் கொடுத்தேன், நீங்கள் ஒன்றுமே செய்யலையே அப்படின்னு கேட்குறாரு. என்ன ரொம்ப அமைதியாக இருக்கீங்க, ரொம்ப அமைதியாக இருக்கீங்க.
செய்ய முடியல. செய்ய முடியலையா, செய்யலையா? செய்யல. வீட்டை திறந்து கொடுங்கன்னு நான் கேட்கல, வீட்டை திறந்து கொடுத்துருக்கணும். ஆனால் நிறைய இடங்களில் வீட்டை திறந்து கொடுத்தாங்க. அந்த நாட்களில் வந்து 2-3 காரியங்கள், அதாவது ஜாதி ஒளிந்து போனது, ஏழை பணக்காரன் ஒளிந்து போனார், மதம் ஒளிந்து போனது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நாளில் எல்லாருமே அடிப்படையாக ஒரு பிரச்சனைன்னு வரும் பொழுது, எல்லாருமே பாதிக்கப்படும் பொழுது, நாங்கள் இப்படின்னு சொல்கிறதுக்கு வழியே இல்லை. இன்னொரு பகுதி, இந்த பகுதி தான் ரொம்ப அதிகமாக எழுதப்பட்டிருக்குது. அதாவது நீண்ட சொற்பொழிவு, கிட்டத்தட்ட 52 வசனம் எழுதியிருக்காரு. 52 வசனம் ஒரு ஆளு கொடுத்துருக்கிறாரு. 28 அதிகாரம் உள்ள இந்த லூக்கா எழுதின இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கையில் 52 வசனத்தை ஒருத்தர் கொடுத்துருக்கிறாரு. ஏன் இது ரொம்ப அவசியமாக இருந்துச்சுன்னு கேட்குங்க. இதை வந்து 2வதாக 8வது அதிகாரத்தில் ஸ்தேவான் நிமித்தம் உபத்திரவத்தினது, 11வது அதிகாரத்துக்கு வாங்க, அதில் 19வது வசனத்துக்கு பார்த்தீங்கன்னா ஸ்தேவானுடைய உபத்திரவத்தின் நிமித்தம் சிதறி போனவர்கள் அப்படின்னு வரும். அதே போல் பின்பதாக பவுலடியார் அகிரிப்பா ராஜாவுக்கு முன்பதாக சொல்லும் பொழுது, ஸ்தேவானுடைய ரத்தம் சிந்தப்படும் பொழுது நானும் அங்கே சாட்சியாக இருந்தேன், அவர்களுடைய வஸ்திரங்களை நான் காவல் காத்து கொண்டு அதற்கு அனுமதி கொடுத்துருந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த 3 இடத்துலையும் சொல்கிறாரு. இது ஏன் ரொம்ப அவசியமாக இருக்குது? இதுக்கு பின்பதாக என்ன நடந்தது? இந்த நிகழ்ச்சிக்கு பின்பதாக என்ன நடந்தது? சிதறடிக்கப்பட்டார்கள். அதாவது கிரேக்க மொழி பேசக்கூடிய யூத கிறிஸ்தவர்கள் எல்லாரும் சிதறடிக்கப்பட்டார்கள். சுவிசேஷம் கிரேக்க மொழிக்கு சென்றது. ஒன்று பவுலுடைய, அதாவது அதை பார்த்துருக்காரு. இவங்க வந்து அது வந்து மூர்க்க வெறி கொண்டிருந்தாலும் பின்பதாக அதை யோசிச்சிருக்கிறாரு. இதுக்கு தான் அவர் இப்படி பேசியிருப்பாரா? ஏன்னா அவர் பின்பதாக அவர் தன்னுடைய சாட்சியில் சொல்லும் பொழுது, நான் கொலை செய்கிறவனாக இருந்தேன் அப்படின்னு சொல்லும்போது இதெல்லாம் அவருடைய மனசில் வந்திருக்கும். பவுலுடைய இருதயத்தில் ஒரு பகுதியில் முதலாவது அது கோபத்தை உண்டாக்கியிருந்தாலும் 2வது அது யோசிக்க ஆரம்பிச்சிருக்கலாம். அடுத்ததாக கிறிஸ்தவம் வளர்ந்து பெருகினது. கிறிஸ்தவம் வளர்ந்து பெருகினது. 11வது அதிகாரத்தில் பார்க்கும்போது அந்தியோகியாவுக்கு தான் சுவிசேஷத்தை கொண்டு போறாங்க. சமாரியாவுக்கு கொண்டு போனாங்க, அந்தியோகியாவுக்கு கொண்டு போறாங்க. வேற முதல் முறை அந்தியோகியாவில் அழைக்கப்பட்டாங்க. ரைட். ஒட்டுமொத்தமாக முன்பதாக இந்த யூதர்கள், அதாவது யூத விசுவாசிகளும் விசுவாசிக்காத யூதர்களும் ஒரே இடத்துக்கு தான் போயிட்டு இருந்தாங்க. 2லேயும் ஒன்றும் வித்தியாசம் தெரியல, எல்லாமே ஒன்றுக்குள்ளே ஒன்று மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் அந்த சுவிசேஷத்தை ரொம்ப தெளிவாக அறிவித்த பின்பு உடனே அவங்க வெளியில் வர்றாங்க. இனிமேல் நம்ம என்ன செய்ய முடியாது? ஜெப ஆலயத்தில் இருக்க முடியாது, அந்த தேவ ஆலயத்துக்குள்ளாக நாம் போய் செய்ய முடியாது. நமக்கென்று சபைகள் ஆரம்பிக்கப்பட வேண்டும். அதுக்கு பின்பு தான் சபைகள் நிறைய ஆரம்பிக்கப்படுது. பிரிகிறாங்க. ஜெப ஆலயத்திலேருந்து சபை ஆரம்பிக்கப்படுகிறது. வீடுகள் தோறும், அவங்க வீடுகள் தோறும் முன்னாடி கூடினாலும் இப்போ ரொம்ப தெளிவாக கிறிஸ்தவனுடைய விசுவாசம் வேறு, யூதர்களுடைய விசுவாசம் வேறுன்னு 2ம் பாலும் தண்ணியுமா பெரியுது. இது வரைக்கும் எல்லாரும் ஒன்றா தான் இருந்தாங்க. ஏன்னா நீங்கள் வந்து 18வது அதிகாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அதில் இந்த அகிலா பிரிசில்லா ரோமாபுரியிலேருந்து வெளியில் வரும்போது யூதர்கள் வெளியே போக வேண்டும் என்ற கட்டளை இருந்துச்சு. அதோடு கூட இந்த கிறிஸ்தவர்களும் வெளியே வந்திருக்காங்க. இப்போ யூதர்களும் கிறிஸ்தவர்களும் ஒன்றுக்குள்ளே ஒன்று மாதிரி தான் தெரிஞ்சது, ஆனால் அப்படி கிடையாது. இதில் இவர் சொல்ல வர்றது என்னன்னா, இந்த பகுதியில் நீங்கள் சரியான சுவிசேஷத்தை நீங்கள் சரியானபடி அறிந்திருப்பீர்கள் என்றால் இந்த உலகத்திலிருந்து உங்களை இந்த சுவிசேஷம் பிரிக்கும். இந்த உலகத்தோடு நீங்க அப்படியே ஒன்றுபட்டு இருந்தீர்கள் என்றால் இன்னும் சரியானபடி சுவிசேஷம் அறிவிக்கப்பட முடியல. அருமையானவர்களே, சுவிசேஷம் உங்களையும் என்னையும் இந்த உலகத்தினுடைய காரியத்திலிருந்து முழுவதுமாக பிரித்து எடுத்திருக்க வேண்டும். என்னென்ன காரியங்கள்லாம் நான் ஆண்டவருடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் பெற்று அதன்படி நடக்கிறோமா என்பதை குறித்தும், 2வது கர்த்தர் தம்மை வெளிப்படுத்தி இருக்கும் பொழுது அவரை எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வரும் பொழுது நாம் ஏதாவது ஒரு இடத்துக்குள்ளே அடைத்து கொண்டு இப்படி வாழ்கிறோமா? ஒன்று. 2வதாக சுவிசேஷம் எவ்வளவு தெளிவாக இந்த உலகத்தினுடைய காரியத்திலிருந்து நம்மை பிரித்து காட்டுகிறது. ஏன்னா உங்களுக்கும் நமக்கும் மற்றவர்களுக்கும் வித்தியாசம் இல்லை என்றால் நிச்சயமாக நாம் ஒரு மாறுதலை கொண்டு வர முடியாது. ஏனென்றால் சுவிசேஷம் இந்த உலகத்தினுடைய காரியத்திற்கு மாற்று கருத்து. இந்த சுவிசேஷத்தை குறித்து நாம் தொடர்ந்து பார்ப்போம்.